தேவா உன் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தமானந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. தேவா உன் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தமானந்தமே. செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. ஏழைகளின் தேவனே, ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. உன் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தமானந்தமே. செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. ரூபின் சேராபீன்கள் துதி பாடி போற்றி துதித்து பாடியரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் மகிமைக்கு பாத்திரரே. ரூபின் சேராபீன்கள் துதி பாடி போற்றும் துதித்து பாடியரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் மகிமைக்கு பாத்திரரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. உன் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தமானந்தமே. செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. உன் நாமத்தை பாடி புகழுவேன் ஆனந்தமானந்தமே. செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தமானந்தமே. அலையும் கடலையும் அகற்றி அனுப்பித்த தூதரே வந்தீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. சத்தமும் உயர்த்தி பாடுமா. அலையும் கடலையும் அகற்றி அனுப்பித்த தூதரே வந்தீரே. அக்கினி மதிலாய் நடுவில்
அவர் நாமத்திற்கு, அவர் நாமம் பெரியது. அவர் இஸ்ரவேலிலே பெரியவர். அவர் பெரியவர். அவர் சமூகத்தில் எழுப்பி நின்று அவர் நாமத்தை இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை பார்த்து தேவ சபையே, அவர் நாமத்தில் ஒரு அற்புதம் உண்டு. கடந்த வாரத்தில் ஏசப்பா இந்த நாமத்தில் என்றும் அற்புதம் நடக்கிறது என்று பாடலை பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆண்டவரே, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா என்று அந்த ஏக்கத்தோடு நான் பாடிக்கொண்டிருந்தேன். நிச்சயமா என் கழுத்து பகுதியில ஒரு பெரிய கட்டி இருந்துச்சு. ஒரு 1.5 மாசமாவே நாங்க ரொம்ப போராடிட்டு இருந்தோம். அதுக்கு சாட்சி பாஸ்டர், அதை பார்த்து சொல்றேன், என் கழுத்துல கட்டி இருக்கு, அது உள்ள மட்டும் போயிட்டு வந்துருக்கு, ஆனா வழி தெரியல, ஆனா ஒண்ணுமே தெரியல, ஆனா எனக்கு பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பேன். போன வாரம் ஆராதனையில ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குதுன்னு சொன்னீங்களப்பா, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு நான் பாடிட்டே இருந்தேன். அதே பாடல்ல என் கழுத்து பக்கத்துல கையை வச்சுட்டு உங்க நாமத்துல எனக்கு அற்புதம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் பாடுறேன். என் சர்வவல்ல தேவன் எங்க போச்சுனே தெரியலங்க, எங்க போச்சுனே தெரியலங்க. தேவன் அவ்வளவு பெரிய வல்லவராயிருக்கிறார். நான் 1.5 மாதமா பயந்து 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 திகைத்து திகைத்து ஐயோ எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று வேதனையோடு இருந்த பொழுதெல்லாம் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி என் நாமத்தில் உனக்கு அற்புதம் உண்டு, அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே சுகம் முன்பதாக இருக்கிறேன். என் கழுத்து பகுதியில் இப்போ ஒரு அடையாளமும் ஒன்றுமே இல்லை, எல்லாமே தேவன் தீர்த்து விட்டார். அவ்வளவு பெரிய நாமம், அவ்வளவு பெரிய நாமம். நல்ல கரங்களை தட்டி அதுதாங்க அவர் நாமம். அவர் அற்புதங்கள் செய்கிற நாமம். அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அந்த நாமத்தை கொண்டுதான் அற்புதம், அவர் நாமத்தை கொண்டுதான் அற்புதம். அவர் நாமத்தை நினைத்து கரங்களை உயர்த்தி உங்களுக்கு எத்தனை வேதனைகளோடு இருந்தாலும் தேவ சமூகத்துல அவர் நாமத்தை சொல்லி 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றியப்பா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் அந்த பகுதியில அவரை நாமத்தை சொல்லி நாமத்துல இந்த பகுதிக்கான செடிங்க எனக்கு இப்பொழுதே ஒரு விடுதலை, இந்த பாடும் போதே ஒரு விடுதலை, எனக்கு பாடும் போதே ஒரு விடுதலை கிடைக்கணும். வல்லமை நதியாய் அருவி பாயுதே, இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தவமின்று பாய்கின்றதே, இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தவமின்று
கடன் மாறப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல எனக்கு முன்பதாக இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் மாறுவதாக. அவர் நாமத்தினால் ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. எதை நினைத்து கலங்குகிறீர்களோ, ஒருவேளை உங்க பிள்ளைய நினைத்து கலங்குறீங்களா? சொல்லுங்க அவர் பார்த்து. இயேசுவின் நாமத்துல என் பிள்ளை சாட்சியாய் வாழும், என் பிள்ளை உயர்த்தப்படும், எங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். எங்க நினைத்து கலங்குகிறீர்களோ, நான் இருக்கும் பொழுதே என் பிள்ளைகள் அவதப்படுகிறதே என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் நாமம் பலத்த துர்கம், ஆண்டவர் நாமம் பலத்த துர்கம். இந்த நாடு நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன், எல்லாவற்றையும் செய்கிற தேவன். ஒரு விசுவாசத்தோடு எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. கரங்களை உயர்த்தி இந்த வருடத்தில் எங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எதையும் பொய் சொல்லுகிறவங்க அல்ல, நீங்க மனமார்க்கு மனுபுத்திரன் அல்ல, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஒரு பலத்தோட, ஒரு தைரியத்தோட, ஒரு விசுவாசத்தோடு நீ சொல்லி அமராத புயலொன்று பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நான் பார்த்து சொல்லியிருக்கிறேன், என்னை விட்டு விலகிச்சு. ஏன்னா
விசுவாசத்தோடு நன்றி அப்பா. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே யாராவது எனக்கு விடுதலை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவ பூரண கிருபையும் நலனையும் விடுதலையும் சுகத்தையும் எல்லாவற்றையும் தந்து தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்தபடியாய் ஜெபிக்கிறோம். சபையிலிருந்து பட்டகசாலையில் ஜெபிக்கப்படும் தேவன் அப்படியே ஆக கடவுது, அப்படியே ஆகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படியே ஆகட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படியே ஆகட்டும்.